உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உதயம் இப்ராஹிம். காலையில் வேலைக்கு கிளம்புற நேரம் வந்தாச்சு. காலையில் ஒரு டிஃபனை போட்டுட்டு அப்படியே கிளம்பலாம்னு பார்த்தா வீட்டில் ஏதோ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆஹா, ஆப்பம், தேங்காய் பால் ஆப்பம் அருமையாக இருக்கும். சரி, ஓகே. ஸ்கூல் டைம் வேறு வந்துருச்சு. பையனை ஸ்கூலுக்கு கிளம்புற நேரம் ஆயிடுச்சு. அதனால் அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு பொறுமையாக நம்ம சாப்பிட்லாம். நிறைய இருக்குது. அதனால் நம்ம பையனை இருக்கானே, பாசக்கார பையன் வேறு, நம்மளை விட்டுட்டும் சாப்பிடவும் மாட்டான். இருந்தாலும் பரவாயில்லை, அவனுக்கு கொடுத்துட்டு அப்புறம் சாப்பிடலாம். ஐ ஆம் வெயிட்டிங். அருமையாக பாயில் ஆகிட்டு இருக்குது. ரெடி ஆயிடுச்சின்னு நினைக்கிறேன். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. முதல் ஆப்பம் பார்க்கவே அருமையாக இருக்குது. பையன் சாப்பிட்டதுக்கப்புறம் குடும்பத் தலைவனாகிய நமக்கு ஸ்பெஷலாக கவனிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுலேயும் உங்களை வச்சு செய்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கவனிப்பு தடப்புடலாக தான் இருக்கும் போல். வெயிட் அண்ட் சி. அடுத்து நம்ம கலக்கிற மாதிரி இருக்கு. ஆஹா, முட்டாப்பம். அப்போ நமக்கும் ஒன்று கிடைக்கும். குடும்பத் தலைவனில் சும்மாவா, அதனால் நமக்கு ஒன்று கண்டிப்பாக தருவாங்க. அதையும் மூடி வேக வச்சாச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்கூல் டைம் வந்துருச்சு. பள்ளிக்கு செல்கிற பிள்ளைக்கு முதல்ல கொடுத்துட்டு அப்புறம் நம்ம சாப்பிட்லாம். பையனை சொல்லிகிட்டே இருக்கான், பாப்பாவை நல்லா கவனித்து அனுப்புங்கம்மா அப்படின்னு. சாப்பாடு ரெடி. முட்டாப்பம், சாதா அப்பம், அது என்னது, மீன் குழம்பு. நேற்று வச்ச மீன் குழம்பு அருமையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆஹா, ஆமாம், திருக்க மீன் குழம்பு. மகனார் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. கண்டிப்பாக நமக்கு வைக்காமல் சாப்பிட மாட்டார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அடுத்து நம்ம களத்தில் இறங்குற நேரம்தான். நீங்கள் அவளோட எதிர்பார்த்து அந்த நேரம் வந்தாச்சு. நமக்கு சாப்பாடு வச்சுட்டாங்க. ஆஹா, என்னம்மா அது, பழைய கஞ்சி. அப்போ ஆப்பம் எங்கே, என்னாச்சு? அட பாவி, எல்லாத்தையும் திண்டுட்டு போயிட்டானா? இதான் பாசக்கார பயலா, வச்சு செஞ்சுட்டு போயிட்டானே. ஏதோ வச்சுட்டு போனேன் எங்கம்மா அந்த ஆப்பம்? அடைய